ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, வெள்ளி பொருளெல்லாம் எப்படி அப்படியே பாலிஷ் போகாமல் அப்படியே புதுசு போலேயே வைக்கிறது அப்படின்றதும், அழுக்கான வெள்ளி பொருள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி வீட்லேயே நம்மளே சுத்தம் பண்ணுறதும் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள். இதுக்கு காசு அதிகம் கொடுத்து வெளியிலலாம் போய் நம்ம பாலிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த வெள்ளி சொம்பை பார்த்தா புதுசு போல் இருக்கு இல்லையா, இது எப்படி நான் புதுசு போலேயே வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க இது இப்போ தான் வாங்கியிருக்கேன்னு. அப்படி இல்லை, இது வாங்கி 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பாருங்கள், இது போல் பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வெள்ளி பொருளை அதில் வச்சுட்டு இது போல் கவர் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது புதுசு போல தாங்க இருக்கும். ஆனால் நடுவில் எடுத்து மாற்றணும். ஏன்னா அதில் காற்று போகக்கூடாது. என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட கவர் பண்ணலாம். சரி, அதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, வெள்ளை துணி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா கவர் பண்ணலாம். என்ன முக்கியம்னா, இதில் காற்று போகக்கூடாது. ஆனால் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இது போல் எடுத்து பாருங்கள். இப்போ உள்ளே வைக்கிறேன் இல்லையா, காற்று போகாமல் இது போல் தான் நான் அப்ளை பண்ணி 15 வருஷத்துக்கு மேலே இதை கவர் பண்ணி வச்சுருக்கேன். இது வாங்கினதே ஒரு தாங்க. நகை சீட்டு போட்டு எல்லோரும் நகை தானே வாங்குவாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, போய் எனக்கு டிசைன் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆமாம், எனக்கு டிசைன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த நகை சீட்டுக்கு வெள்ளி வாங்கினேன். அன்றைக்கி வெள்ளி வாங்கினப்போ எல்லாம் திட்டினாங்க, நகை சீட்டு போட்டு யாராவது வெள்ளி வாங்குவாங்களான்னு. பாருங்கள், இந்த சொம்பு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி வெள்ளி ரேட்டு என்ன? இப்போ இந்த குங்குமச்சிமிழ் இருக்குல்ல, உள்ளே எவ்வளோ பாலிஷாக இருக்குது, வெளியில் அப்படியே கலர் போயிருக்கு. இப்போ இது போல் நம்ம வீட்டில் வளையலோ பிரேஸ்லெட் செயின் இது போல் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, நான் இது போலலாம் வாங்குவேன். இப்போ இதெல்லாம் வெளியில் கொடுத்து பாலிஷ் பண்ண மாட்டேன், நானே செஞ்சுருவேன். பாருங்கள், இந்த வளையல்லாம் என் பொண்ணுக்காக வாங்கினது. அப்போ வாங்கினப்போ இது சும்மா சாதாரணமாக வெளியில் இது போல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினது. ஆனால் இன்றைக்கி அது நிறைய பேர் விரும்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே வாங்குறாங்க. இன்றைக்கி தான் வெள்ளியை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் பணம் இருந்தாலே எப்பயுமே வெள்ளியில் தான் வாங்குவேன். ரொம்ப வருஷமாகவே வெள்ளி தான். தங்கம் அப்படியே இல்லை. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால தான் இது இவ்வளோ கருப்பாக இருக்குது. வெளியிலேயே வைக்கிறது எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது அப்படியே சும்மா போட்டு வைக்கிறதுங்க, வளையல் டப்பாலேயே. இப்போ உங்களுக்காக வீடியோவுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. பேஸ்ட் இருக்கு இல்லையா, கோல்கேட்டுன்னு இல்லை, பேஸ்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே அப்ளை பண்ணும். எனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இப்போ கையை வச்சு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். உள்ளே வெளியே 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இதை அப்படியே ஊற விடணுமானா அதெல்லாம் எதுவும் வேணாம். தண்ணி வேணுமானா அதுவும் வேணாம். இப்போ இதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது எவ்வளோ க்ளீனாக இருக்குது உங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் ஒயிட் கிளாத் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக. நீங்கள் எந்த துணியை வச்சு வேணாலும் க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மட்டும் தேய்ங்க. ஒரு வாட்டியில் க்ளீன் ஆகிடுமானா ஆகாது, 2 வாட்டி கூட போகிற வேண்டி வரும். இங்கே பாருங்கள் எப்படி இந்த கருப்பு போகுதுன்னு. இப்போ நல்லா திரும்ப ஒரு வாட்டி இது இப்போ அழுத்து நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் தேய்க்கலாம். இப்போ அந்த உள்ளே இருக்க மிச்ச கருப்பும் அப்படியே போயிடுங்க. இது போல் நான் மிச்ச எல்லா பொருளையுமே சுத்தம் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சால் இது சுத்தம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, வெள்ளி பொருளை நம்ம நகைக்கடையில் பார்த்துருப்போம். எப்பயுமே அது புதுசாக இருக்கும். ஏன்னா அவங்க கண்ணாடியில் வச்சுருப்பாங்க. காற்று போகாமல் வைக்கிற பொருள் எப்பயுமே புதுசு போல் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா முன்னைக்கும் பின்னைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குண்டு. எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேஸ்ட் ஒண்டியே இதை செய்யும். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப ஈஸின்றதுனால இந்த மெத்தட் மட்டும் நான் சொல்கிறேன். மிச்சம் எல்லாத்தையும் கூட இது போல் க்ளீன் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். சிம்பிளாகவே இது முடிஞ்சு போச்சு. இப்போ இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இது என் வளையல், இதெல்லாம் பிள்ளைங்களது. இது காப்பு பாருங்கள், இதில் டிசைன் போல் இருக்கு இல்லையா, அந்த வறந்த கூட அதில் இருக்க அழுக்கு கூட வந்துடும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம பாலிஷ் பண்ணணுன்னா எங்கேயாவது போகணும், கடையை தேடணும் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. நம்மளே செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டிலே க்ளீன் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்குது தானே. சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறப்போ இது போல் வெளியில் விற்கிற பொருள்லாம் எப்பயுமே இப்படி போகும். அப்போ என்ன செய்யலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு க்ளீன் பண்ணுறப்போ இந்த பேஸ்ட்டே போதும். இல்லை எனக்கு 5 வருஷமாகவே வச்சுருக்கேன், அதில் இருக்க கருப்பு அது பேஸ்ட்டால் போகாது, அதையும் சொல்லிடுறேன். இது போல் அப்பப்போ க்ளீன் பண்ணுறப்போ பேஸ்ட் ஓகே. ரொம்ப கருப்பாக இருக்குன்னா அதை நீங்கள் பாலிஷ் பண்ணி தான் ஆகணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.